வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ரேயானோட ஆட்டம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்டின்ற மாரி 2 விஷயங்கள மஞ்சரி கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அத பத்தி நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ டாஸ்க் பீஸ்ட் அப்டின்ற மாரி இவர டிஃபைன் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீக் வந்து வீக்லி டாஸ்க் அப்டின்ற பட்சத்தில இவரோட பங்களிப்பு அதிகமா இருக்கும். ஸோ அவங்க வீட்ல இருந்தும் வந்து இத தான் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. லைக் நீ டாஸ்க்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு அப்டின்ற மாரி. ஸோ அதே மாரி டாஸ்க்லயும் சரி, அண்ட் தென் ஓப்பன் அப் ஆகு அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல நீ நெனச்ச மாரி பேசணும்னா பேசு. நீ வந்து அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிடுற அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு நெறைய இன்புட் வந்து குடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர வேற மாரி வந்து விளையாட வச்சிருக்கு டிடிஎஃப்ல அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் டிடிஎஃப் வின்னராவும் அவர் ஆயிருக்காரு அப்படின்றப்ப, டிசர்வ் டூ வின் த டைட்டில் அப்படின்னே வந்து ஒரு பக்கம் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில முக்கியமான காரணத்த வந்து மஞ்சரி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து பர்சனலா ஹிட் ஆயி, யாரு நானுன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாரி என்ன சிமுலேட் பண்ண இந்த 2 விஷயம் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாட்டம்ல இருந்திருக்காரு. ஸோ, அத மென்ஷன் பண்றாரு. நான் பாட்டம்ல தான் இருந்தேன். அண்ட் தென் டாப் 8 யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு வோட்டிங் வந்து நடந்தது. அப்ப 15 பேர்ல 4 பேர் தான் வந்து நான் டாப் 8ல இருப்பேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சௌந்தர்யா அண்ட் தென் இன்னும் 3 பேர். மத்த 10 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாப் 8ல வரமாட்டேன் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. பட் ஏன் அப்படி நெனச்சாங்க அப்படின்றதுக்கு இவரும் தான் காரணம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா, இவரு வந்து அப்ப இந்த அளவுக்கு ஓப்பன் அப் ஆகல. அண்ட் தென் இந்த அளவுக்கு வந்து டாஸ்க் விளையாண்டாரு. பட் அவருக்கு நெனச்ச விஷயத்த சொன்னாரா? டாஸ்க்லயும் சரி, அண்ட் தென் டாஸ்க் அல்லாத டைம்லயும் சரின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் மார்க் தான். ஸோ மேபி அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசன்னால, அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு குரூப்க்குள்ள, ஒரு சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். நாமினேட் பண்றப்ப நெறைய பேர் அத தான் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கா இருந்தாலுமே, பட் அதுதான் வந்து உண்ம. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 8ல இவர் வரமாட்டார் அப்படின்ற மாரி 10 பேர் சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் விஷயம்லாம் வந்து எனக்கு பெர்சனலா ஹிட் ஆச்சு அப்படின்றத வந்து மஞ்சரி கிட்ட சொல்றாங்க. இது ஒரு விஷயம். மேபி இந்த விஷயங்கள்லாம் வந்து அவருக்குள்ள போய் போய் தான் வந்து இப்ப வந்து ஒரு சிங்கம் மாரி அவர் வந்து டாஸ்க்க விளையாடி டிடிஎஃப் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பெர்சனலான ஹிட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாமினேஷன் அப்ப லைக் எலிமினேஷன் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 8 பேர் யார் நாமினேஷன்ல இருக்கீங்க அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி சார் வந்து கேட்பாரு. அப்ப 8 பேர்ல நானும் ஒருத்தன் உட்காருவேன். பட் விஜய் சேதுபதி சார் வந்து யார் எலிமினேட் ஆவாங்கன்னு எல்லார்ட்டயும் கேட்டப்ப, எல்லாருமே வந்து ரயான், 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 ரயான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வருவாங்க. அப்ப உடனே விஜய் சேதுபதி சார் வந்து "ரயான் யூ ஆர் சேவ்ட்" அப்படின்ற மாரி சொன்னோனே, அந்த பர்ட்டிகுலர் மூமெண்ட் எனக்கு வந்து செமையா பெர்சனலா ஹிட் ஆச்சு. அந்த மொமெண்ட்லாம் வந்து "இருங்கடா நான் யாருன்னு காமிக்கிறேன்" அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு அப்படின்றத வந்து மஞ்சரி கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ, அவர் வந்து மறைமுகமா நான் இப்ப விளையாடுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அவங்க வீட்டுக்குலேருந்து வந்த இன்புட்ஸும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள மஞ்சரி கிட்ட ரயான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ, இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.